ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல இன்லைன் ஃபங்க்ஷன் பற்றி. ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து மெயின் கிளாஸில் டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கு வெளியே கிளாஸ்க்கு வெளியே போயிட்டு நம்ம தனியாக டிஃபைன் பண்ணுவோம். அதோட என்ன பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எல்லாமே தனியாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் அந்த லைன்லேயே டிக்ளேர் பண்ணுறதோடு சேர்த்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ லைன்லேயே வந்துடும், சீக்வென்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இன்லைன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் கோட். ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட் த்ரூ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் பாடியில் ஸ்டார்ட் ஸ்டாப், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் பாடியில் கோட் இருக்குது. மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம இங்கே கால் பண்ணுறது எங்கே போய் ஃப்ளோ கண்ட்ரோல் இந்த ஃப்ளோ எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா, தனியாக இதுக்கு வெளியே மை ஃபங்க்ஷனுக்கு தனியாக பாடி கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காலான ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் இங்கே வாங்கும், திருப்பி இங்கே ரிட்டர்ன் இந்த கோடுக்கு வரும். ஸோ எப்போவுமே அப்படி தான் நார்மலாக நம்ம மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ அதோட டெஃபினேஷன் வெளியே இருக்கும். அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் டிஃபைன் பண்ண இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் வந்து திருப்பி மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனில் நடக்கும். ஸோ இது இல்லாமல் இன்லைன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுவோம் ஃபங்க்ஷனை. வெளியே போய் டிஃபைன் பண்ணாமல் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோன்னா, ஹெடர் ஃபைல் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்லைன் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் அப்படின்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ரிட்டர்ன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு ஒரு கொஷன் மார்க் போட்டுட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸ் ஆஃப் 20, 10, மேக்ஸ் ஆஃப் 0, 200, மேக்ஸ் ஆஃப் 100, 1010 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே வந்து தனியாக இல்லாமல் இங்கே பாஸ் பண்ணுறோம் இந்த மெயின்லேயே. ஸோ ஒவ்வொரு வேல்யூ பாஸ் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தனியாக இதோட அவுட்புட் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூடையும் கம்பேர் பண்ணி இந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்லைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து தனியாக டிஃபைன் பண்ணாமல் அந்த லைன்லேயே வந்து அதோட டெஃபினேஷன் எழுதிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுறது தான் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கோட் த்ரூவாகவும் ப்ரோக்ராம் த்ரூவாகவும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.